அற்புத உரை நிகழ்த்தி, ஆனந்த உரை நிகழ்த்தி, சிவ உரை சித்த உரையெல்லாம் நிகழ்த்தி, சித்ரா பௌர்ணமி திருநாளிலே பௌர்ணமி நிறை பௌர்ணமி நிலையில் நிறைவா, மன நிறைவா, இறை நிறைவா, பிரபஞ்ச நிறைவா, ஞான நிறைவா அமர்ந்திருக்கின்ற நிலை பூலோகத்தில் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. இப்படி அற்புதமான நிலை சித்தர்கள் தேவர்களெல்லாம் பூரா மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இந்த தருணங்களில் அகத்தியம் மகிழ்ந்தால் ஜெகத்தியம் மகிழும், ஜெகத்தியம் மகிழ்ந்தால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சித்தர்கள்லாம் மகிழ்ச்சியில் இருப்பாங்க, இறைக்கிணங்களெல்லாம் மகிழ்ச்சியில் இருக்கும். அது மாதிரி நம்மளும் அந்த மகிழ்ச்சியோட பங்கேற்று அகத்திய பெருமான்கிட்ட ஞான சம்பந்தப்பட்ட கண்ட காட்சிகள், இறை தவத்தில் இன்னைக்கு கண்ட காட்சிகள், இல்லங்களில் கண்ட காட்சிகளை அகத்திய பெருமான்கிட்ட இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சின்ன காட்சிகள் தெரிஞ்சாலும் கேட்டு மகிழ்ச்சியாக அதற்குண்டான விடையை தெரிஞ்சுக்கோங்க. இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். அது என்னது தட்டுதாங்க? போய் என்னதே தட்டுதாங்க? தண்ணி வரலையா? சரி சரி சரி, ரைட். இன்புற்று வாழ்க. யார் கேட்க போகிறா? தவத்தில் ஒன்றுமே இல்லை. சித்ரா பௌர்ணமிக்கு சொல்லுங்கள். வீட்டில் தெரிஞ்சதெல்லாம் கேளுங்க. இன்றைக்கி பௌர்ணமி, இன்னைக்கு அகத்திய பெருமான்கிட்ட இருந்து ஆசி வாங்க. எல்லோரும் வாங்கிட்டே இருந்தாலும் திருப்பி கேட்டு வாங்கிக்கோங்க. இன்புற்று வாழ்க, அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம். குருவே சரணம், குருவின் திருவடிகளே சரணம். ஓம் அகதீஷாய நமக, ஓம் சிவமகா வாழை சித்த தேவாய நமக, ஓம் பிரபஞ்ச சிவமகா அகத்திய வாழை சித்த சபை திருவடிகளே சரணம். அண்டா சராசரனாய் ஐம்பூதங்களையும் கட்டி காக்கும் எம் ஐயனே, சிவனே, சக்தியே, உங்கள் திருவடிகளை வணங்கி எம்பெருமானாம் நாராயண பெருமான் சத்திய நாராயண பெருமாளை அவதாரம் எடுத்து எம் குருவின் வடிவில் இருக்கும் நாராயண பெருமாளின் திருவடிகளை வணங்கி திருச்செந்திலகம் அமைத்து திருமுருக பெருமானை அமர்ந்து அருளாட்சி செய்யும் மையனின் திருவடிகளையும் வணங்கி இன்று இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பேராற்றல், பெருமுக ஆற்றல்கள், சித்த ஆற்றல்கள், சிவ ஆற்றல்கள், அனைத்து ஆற்றல்களும் எங்களை ஆட்கொள்ள வைத்த என் குருவின் திருவடிகளையும் அதற்கு ஒரு அனைத்துமாய் இருந்த எங்கள் அகத்திய திருமகனின் திருவடிகளையும் வணங்கி, ஐயனை இன்றைய தவத்தில் சிவலிங்கம் தெரிகிறாங்க. அதுக்கு வலது பக்கத்தில் குரு அமர்ந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு காட்சி. சிவலிங்கத்துக்கு வலது பக்கத்தில் குரு அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு காட்சி. மற்றபடி எப்பயுமே வர மாதிரி காட்சிகள் இருந்தாலும் இன்றைக்கி இந்த ஒரு அற்புதமான காட்சி எனக்கு கிடைச்சதை உங்கள் திருவடிகளில் சமர்ப்பிக்கிறேன். உயர்வாய் பிரபஞ்ச மகாசபை என்னும் நற்சபையை ஏற்று சித்தனை குருவாக ஏற்று தன் இல்லம் முழுவதையும் சிவசபைக்கு அர்ப்பணித்து இல்லத்தில் சற்சங்க பெருவிழா கண்டு உயர்நிலையாய் செண்பகவள்ளி பூவனநாதன் ஆற்றலோடு சபை நாடி ஒவ்வொரு பூஜை நிலைகளிலும் வந்தடையும் சீடரே வாழ்த்துகின்றோம். உயர்வாய் தன் கரம் கொண்டு பூ மலர்கள் இணைத்து அற்புத நிலையாய் சரங்கள் தொடுத்து நீ தொடுக்கும் சரம் நிலையை ஒவ்வொரு நிலைகளிலும் ஏற்று அற்புதமாக ஆனந்த நிலை கொண்ட அகத்தியனை தாங்கிய தேவர்களும் சித்தர்களும் சிவமகா வாழை சித்தனின் திருவுருவாய் அமர்ந்திருக்கும் சிவலிங்கத்திற்கு சாற்றிய அந்நிலை கொண்ட மலர் சரங்களினுடைய ஒட்டுமொத்த தொகுப்பாக இறைமதி பெருவிழாவான் சித்திரை திருவிழாவில் அதனை யாம் ஏற்றுக்கொண்டோம் என்று அகத்தியன் நல்நிலையாய் ஏற்று அருள்நிலையாய் ஏற்று
ஆகம நிலைகளை கூறாத வேளைதனிலும் மலர்ச்சரங்களை ஆகம நிலைகளாக யாம் அகத்தியன் ஏற்றுக்கொண்டோம் என்று வாழ்த்து. ஓம் அகதீஷாய நமக. ஏனெனில் ஒவ்வொரு சீடர்களும் சித்திரை பெருவிழாவினுடைய இத்தகைய இறைமதி நாளிலே ஒவ்வொரு சீடர்களும் குருவிற்கு தட்சணையாக ஏதாவது ஒரு நிலையை வழங்க வேண்டும் என்பது இறை பெருமகா சபையினுடைய சூட்சம ஆகமம் என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு வழங்குகின்ற ஆகம நெறிமுறைகளை இன்று எவரெவரெல்லாம் இதுகாரும் வழங்கிய ஆகமத்திற்குள்ளிருந்து அகத்தியன் யாம் தேடி எடுத்து குருவினுடைய தட்சணையாக சிவமகா வாழை சித்தன் பிம்பம் தாங்கிய சிவலிங்கத்திற்கு தாரை வார்த்திருக்கின்றோம் என்று வார்த்துகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அவ்வாறு தாரை வார்க்கப்பட்ட நிலையில் நீ வழங்கிய ஆகமத்தை சுட்டி காட்டினோம் அகத்தியன் என்று ஆசி வழங்கும். ஓம் அகதீஷாய நமக. அற்புத நிலை கொண்டு கண்ட காட்சி சுழுமுனையை தாங்கிய விநாயகப் பெருமான் சபையை தாங்கி நின்றான். விநாயகப் பெருமான் சிவத்திற்குள் வந்து அமர்ந்து சிவமகா வாழை சித்தன் சுழுமுனையில் அமர்ந்ததால் சிவத்தின் வலதுபுறம் இருக்கின்ற விநாயகப் பெருமான் தலத்தில் சித்தன் காட்சி அளித்தான் என்று அகத்தியன் ஓம் அகதீஷாய நமக. அந்நிலையை உணர்த்த உமக்கு கிடைத்த அற்புதமான காட்சி பரிசு என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம். ஓம் அகதீஷாய நமக. உம்மையும் இல்லானையும் உமது மலலையும் நல்நிலையில் வாழ்த்தி அற்புத சித்திரை திங்கள் இறைமதி நாளின் சித்திரை பௌர்ணமி திருநாளினுடைய ஆசிகளை உம் இல்லத்திற்கு வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. அற்புத நிலையாய் உன் ஆகம நிலைகள் தொடர்க, உன் பணி தொடர்க. யுகமாற்ற நிகழ்வென்னும் அற்புத பணியில் நீ உன்னை ஈடுபடுத்தி அருள் வளம் காட்டும் அற்புத இகலோக பணிகள் நிறைவடைந்த பின்னும் சபையில் தஞ்சமடைந்து சபையிலே நற்சீடராக உயர் சீடராக வளம் வருவதற்குரிய ஆசிகளையும் வரத்தையும் அகத்தியன் சித்திரை இறைமதி நாளில் வழங்கி மகிழ்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. இன்புற்று வாழ்க. அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம்.